ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியலங்கிலிருந்து இன்றைக்கி நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக ப்ரெட்டை வச்சு ப்ரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி மயானீஸ் விட்டோம் இல்லையா, அதையும் நடுவில் ஸ்டஃப் பண்ணி அது எப்படி டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தோசை தவாவில் இன்றைக்கி பட்டர் எடுத்து தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஆயில் வேணாலும் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 2 சைடையும் பட்டர் கால் டீஸ்பூன் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு எக்கில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கல் நல்லா சுட்ட உடனே அதுக்கு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதையும் ஊற்றி பரவலாக பரப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 ப்ரெட்டுக்கு ஒரு எக் கரெக்டாக ஃபில்லிங்காக இருக்கும், எல்லா சைடும் பரவலாக இருக்கும். இது மாதிரி லைட்டாக பரப்பிட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு மிளகுத்தூள் வேணுனாலும் தூவி விட்டுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றனால மிளகுத்தூள் போடல. நம்ம 2 ப்ரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க முட்டையில். அப்போ தான் குயிக்காக ஒட்டிக்கிறோம். இது மாதிரி ஒட்டின உடனே நம்ம சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு பாதியாக செப்பரேட் பண்ணிக்கணும். செப்பரேட் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற எக்ஸை நீங்கள் அந்த ப்ரெட் டோஸ்ட்லேயே போட்டுக்கலாம், இல்லைனா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ப்ரெட்லேயே தான் போட்டிருக்கேன். இது மாதிரி 3 to 4 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா சுட்டு எடுத்த உடனே தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஹோம்மேட் மயானீஸ் செஞ்சோம் இல்லையா, எக்கை வச்சு அப்படி க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த மயானீஸ் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மயானீஸை நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி அதை மட்டும் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் வெஜிடேபிள்ஸாக. நீங்கள் குக்கும்பர்ஸ் அது மாதிரி நிறையா வெஜிடேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிம்பிள் அண்ட் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, ஆனியன்ஸை நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி இதெல்லாம் லைட்டாக எல்லாத்தையும் நறுக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுட்டு தேவையான அளவு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க நம்ம மயானீஸ் தடவுனதுக்கு மேலே. அதுக்கடுத்து உங்களுக்கு நான் கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காண்டி. உங்களுக்கு சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு சீரகத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் மேலே பரவலாக தூவி விட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லை சீரகத்தூளும் இல்லைனா பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மேலே வைக்கிற ப்ரெட்டும் மேலேயும் நம்ம மயானீஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தேவையான அளவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 2த்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பேச்சுலர்ஸுக்கெல்லாம் இது ஈஸியான ரெசிபி. இந்த ஒரு ப்ரெட் சாப்பிட்டாலே போதும், வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.